மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரியும். ஆமாங்க, நம்ம குட்டி விநாயகர் வந்துட்டு க்ளே யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த படுத்திருக்கிற குட்டி விநாயகர் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தது. அந்த மைன்யூட்டாக வைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால ரொம்ப ஈஸியான மெத்தடே வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நிறைய கிட்ஸ் வேறு ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா? அதனால ரொம்ப ஈஸியாக வந்துட்டு விநாயகர் எப்படி செய்கிறது அப்படின்னு நெட்டில் நான் சர்ச் பண்ணி அதில் எது ரொம்ப ஈஸியோ அதை தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் செஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. ஓகேங்களா? இப்போது இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளே வந்து எடுத்துக்கலாம். க்ளே வந்து நான் வீட்டில் செஞ்ச க்ளே தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே ஹோம்மேட் க்ளே எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏர் ட்ரை க்ளே தான். இது ஒரு 5 கலரில் நான் செஞ்சு வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்ஸ் வந்து விநாயகர் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுதான் வந்துட்டு அந்த பக்கத்தில் ஆரஞ்சு கலரில் நான் செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த விநாயகர் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். பட் மல்டி கலரில் செய்ய போகிறோம். நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரே கலரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய பால் வந்து எடுத்துக்கோங்க, இருக்கிறதுலே பெருசு. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு 2, தென் அதை விட சின்னதாக 2, தென் அதை விட சின்னதாக 3, தென் அதை விட சின்னதாக 2 வந்து எடுத்துக்கோங்க. அந்த ப்ளூ கலரில் பெரிய பால் வந்து ஸ்டொமக் பகுதிக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த க்ரீன் கலர் பேஸ்க்கு, அந்த ஆரஞ்சு கலர் ஃபேஸ்க்கு, அதாவது ஹெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 பிங்க் கலர் லெக்குக்கு, 2 எல்லோ கலர் ஹேண்டுக்கு, அண்ட் ஆரஞ்சு கலர் வந்துட்டு ட்ரங்க்குக்கு, 2 குட்டி க்ரீன் கலர் வந்துட்டு காதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்டே நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கொஞ்சம் சின்னதாக 2 வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? பேஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி தட்டையாக வந்துட்டு தட்டிக்கலாம். ஓகேங்களா? எந்த அளவுக்கு தட்டையாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு தட்டிக்கோங்க. நம்ம சப்பாத்தி வந்துட்டு கையிலேயே பரத்தினா எப்படி பரத்துவோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இருக்கிறதுலையே பெரிய பால் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பால் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு கொஞ்சம் ஓவல் ஷேப்க்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் இன்னுமே வந்துட்டு ஓவலாக பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டான விநாயகர் மாதிரி தெரியும். இல்லை கொஞ்சம் வந்துட்டு தட்டையாக பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி விநாயகர் மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா லெக்குக்காக அந்த 2 பிங்க் கலர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த 2 பிங்க் கலரையுமே வந்து எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு உருட்டிக்கோங்க. உருட்டி வந்து வச்சுக்கோங்க. சேம் இன்னொன்னையுமே வந்துட்டு உருட்டி வச்சுக்கிறேன். தென் அந்த ஹேண்டுக்காக 2 எல்லோ கலர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதையுமே வந்து சேம் இதே மாதிரியே வந்துட்டு உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக யூ ஷேப்க்கு வந்துட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரியே அந்த இன்னொரு ஹேண்டையுமே வந்துட்டு மடக்கி விட்டுக்கிறேன். இப்போ மடக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ட்ரங்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஒரே ஒரு எண்டு மட்டும் இந்த மாதிரி ஷார்ப்பனாக வந்துட்டு ஆக்கிட்டு, கேரட் மாதிரி ஆக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எண்டு மட்டும் வளைச்சி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா 2 குட்டி பால் இருக்குது பார்த்தீங்களா? கடைசியாக குட்டி பால், அந்த பாலை எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு காது மாதிரி வந்து ரெடி ஆகிடுங்க. இப்படி வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு எண்டு மட்டும் ப்ரெஸ் பண்ணினா போதும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம விநாயகரோட செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கால் எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த விநாயகரோட தொப்பை வந்துட்டு வச்சோம் பார்த்தீங்களா? அந்த தொப்பைக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ஒரு கால் வச்சு, தென் அந்த காலோட எண்டு வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கால் பாதம் மாதிரி உங்களுக்கு இருக்கும். நான் பின்னாடியுமே காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி வந்துட்டு அந்த தொப்பையோடு சேர்த்து வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். எல்லாத்தையுமே நம்ம கை வைக்கும்போதும் சரி, கால் வைக்கும்போதும் சரி, தலை வைக்கும்போதும் சரி, பின்னாடியுமே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் வந்துட்டு ஈவனாக இருக்கும். காயும் போது இந்த விரிசல் இல்லாமல் இருக்கும். இப்போது இன்னொரு காலையுமே வந்துட்டு செட் பண்ணிவிட்டேன். அடுத்து நம்ம யூ ஷேப்க்கு வச்சுருந்த கையுமே வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். கை எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொப்பைக்கு மேலே வந்துட்டு ஒரு எண்டையும் அண்ட் இன்னொரு எண்டில் வந்துட்டு கை வந்து ஏந்தி இருக்கிற மாதிரி ஒரு லட்டு வந்துட்டு நம்ம அந்த கையில் வந்து தரப்போகிறோம். ஸோ அதனால் கை வந்து ஏந்தி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இன்னொரு கையை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரிங்க. அதுக்கு வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு கை வந்துட்டு லட்டு பிடிச்சிருக்கும் அண்ட் இன்னொரு கை வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் பால் வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை இல்லைங்களா? அந்த பால் வந்து எடுத்துக்கலாம். அந்த பால் தான் வந்துட்டு நம்ம ஃபேஸாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம்.
நல்லா உருட்டிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே இருக்கிற அந்த க்ளேவோட வந்துட்டு அந்த ஹெட்டு வந்துட்டு செட் ஆகிக்கும். அதுக்காக இப்போ பின்னாடியுமே காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்துட்டு அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே வந்துட்டு ஒன்றா ஜாயின் ஆகிக்கும். இப்போது ஹெட்டுமே வந்துட்டு செட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரங்க் வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஆரஞ்சு கலரில் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த ஹெட்டோடு வந்து சேர்த்தி வச்சுட்டு அந்த ஹெட்டும் ட்ரங்க்கும் வந்துட்டு கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது. அது மாதிரி ஒன்றா வந்துட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ட்ரங்க்குமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு 2 காது இருக்குது இல்லைங்களா, அந்த காதை வந்துட்டு இந்த 2 சைடு நம்ம வைக்க போகிறோம். காது வந்துட்டு வைக்கும்போது எனக்கு ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் ஆரஞ்சு கலர்லேயே வந்துட்டு காது வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆரஞ்சு கலர் க்ளே எடுத்து இந்த மாதிரி காது வந்துட்டு சேம் அதே மாதிரியே தான் வந்து அமுத்தி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்துட்டு இப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போது 2 காதுமே வந்துட்டு செட் பண்ணியாச்சு இல்லைங்களா. நம்ம ஸ்டார்டிங்கில் உருட்டி வச்சுருந்த எல்லா உருண்டையுமே வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நம்ம இஷ்டம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி க்ளே எடுத்துக்கோங்க. அந்த க்ளேயை இந்த மாதிரி வந்துட்டு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம விநாயகரோட தலையில் வந்து இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த க்ளேயை விட கொஞ்சம் குட்டி க்ளே எடுத்து சேம் அதே மாதிரியே உருட்டி மறுபடியும் மேலே வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு கலரில் க்ளே எடுத்து ரொம்ப குட்டி க்ளே வந்து எடுத்து இந்த மாதிரி மேலே வைக்கும்போது நமக்கு கிரீடம் மாதிரி வந்துட்டு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ வச்சாச்சா. அதுக்கப்புறம் இந்த குட்டி விநாயகருக்கு நம்ம இப்போ பட்டை வந்து போட போகிறோம். பட்டைக்கு நான் எல்லோ கலரு க்ளே வந்து எடுத்து இந்த மாதிரி குட்டியாக வந்து பரத்தி இப்படி வந்துட்டு 3 பட்டை வந்து போட்டு விட்டுக்கிறேன். தென் சென்டரில் வந்துட்டு ஒரு குங்குமம் பொட்டு வைக்கிற மாதிரி நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கையில் ஒரு லட்டுமே வந்துட்டு உருட்டி கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ நம்மளோட குட்டி விநாயகருக்கு கண்ணு வைக்கலாம். கண்ணுக்கு வீட்டில் குருமிளகு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குருமிளகு எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லை அப்படின்னா ஏதாவது பருப்பு வந்து எடுத்து அதை பிளாக் கலரில் கலர் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒரு ரியல் லுக் கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒரு கத்தியோ இல்லை பென்சிலோ பென்னோ யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக கோடு மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா போதும். ரொம்ப வந்துட்டு அழுத்திட வேண்டாம். இந்த மாதிரி பண்ணி விடும்போது கொஞ்சம் ரியலாக இருக்கும். நீங்கள் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரியே கையிலையும் கால்லையுமே பண்ணும்போது ரியல் ஃபிங்கர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஆசீர்வாதம் பண்ணுற கையிலையுமே வந்துட்டு அந்த மாதிரி எஃபெக்ட் வந்துட்டு கொடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த ஆரஞ்சு கலரில் செஞ்ச விநாயகருக்கும் சேம் அதே மாதிரியே வந்துட்டு பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த கலர் விநாயகர் பிடிச்சிருக்கா இல்லை இந்த ஆரஞ்சு கலர் விநாயகர் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் விநாயகருக்கு நான் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில், காலில், கழுத்தில், தலையில் எல்லாம் வந்துட்டு கிரீடம், வளையல்லாம் போட்டிருக்கிற மாதிரி ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி வந்துட்டு டெக்கரேட் பண்ணி விட்டுருக்கேன். காயறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வந்துட்டு அந்த இடத்துல ஒட்டிக்கும். தென் இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா தும்பிக்கை வந்துட்டு செஞ்சுட்டோம். அதே மாதிரியே தந்தம் செய்யணும் இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் குட்டி க்ளே எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு உருட்டிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். அந்த தந்தம் பக்கத்துலேயே வந்துட்டு தும்பிக்கை பக்கத்துலேயே வந்து தந்தம் வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு சைடுக்கு வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பாக பண்ண வேண்டாம். கொஞ்சம் வந்துட்டு கட்டான மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் ஷார்ப் இல்லாத மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விநாயகருக்குமே வந்துட்டு நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு பால் செயின் வந்து ப்ளூ கலரில் எடுத்து நான் கைக்கு காலுக்கு மட்டும் போட்டு விட்டுக்கிறேன். ஓகேங்களா. அவ்வளோதான். நம்மளோட ட்ரெண்டியான கலர் விநாயகரும் ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி நார்மலாக க்ளேயில் செஞ்ச மாதிரியே வந்துட்டு ஆரஞ்சு கலர் விநாயகருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போது இந்த 2 விநாயகருக்கும் நான் தட்டு வச்சு லட்டு வந்துட்டு செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு தட்டு வந்துட்டு மேக் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தட்டையாக வந்து மேக் பண்ணிவிட்டேன். அண்ட் லட்டுமே வந்துட்டு வச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்போது லட்டுமே வந்துட்டு செஞ்சு வச்சாச்சு. எங்கள் வீட்டு லட்டு வந்துட்டு கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யும்போதும் ஆரஞ்சு கலர்லையோ இல்லை எல்லோ கலர்லையோ வந்து லட்டு செஞ்சு வைங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வாகனம் நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது எலிக்குட்டி வந்து நம்ம இப்போ செஞ்சுக்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் குட்டி க்ளே எடுத்து இந்த மாதிரி வந்து நான் வச்சுருக்கேன். தென் கண்ணு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வால் வந்து செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். தென் காது செய்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி க்ளே எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி வந்துட்டு நீங்கள் அமுத்தும் போது நமக்கு காது மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இல்லைனா லீஃப் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதை வந்துட்டு 2 சைடுமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி
ப்ரெஷர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி அழுத்தும்போது நமக்கு காது மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அவ்வளோதாங்க. 2யுமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட குட்டி எலி வந்து ரெடி ஆயிட்டாங்க. நம்மளோட விநாயகருமே வந்துட்டு ரெடி ஆயிட்டாங்க. நம்ம கடையிலேருந்து வாங்குறத விட நம்ம செஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்துட்டு சூப்பரா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம செஞ்ச விநாயகர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சாமி கும்பிடலாம். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ. டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை.